பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் சொல்வோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இந்த மாதத்தை பற்றி ஹதீஸில் வருகிறது, ஷஹ்ருன் அதீம், மகத்துவம் பொருந்திய மாதம். இந்த அதீம் என்ற இந்த அரபி வார்த்தையை குரானில் நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹு தாலா எல்லா இடத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. முக்கியமான சில சந்தர்ப்பங்களில் தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது வஹுவல் அலியுல் அதீம், நிச்சயமாக அல்லாஹு தாலா உயர்ந்தவனாக மாபெரும் மகத்துவம் பொருந்தியவனாக இருக்கிறான் என்று தன்னை பற்றி சொல்லுகிற போது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நபி அவர்களின் குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்லுவான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபி அவர்களே நீங்கள் மாபெரும் மகத்துவமான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று நபி அவர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்னொரு இடத்தில் வலக்கது ஆத்தைனாக்க சபஅம் மினல் மசானி வல் குர்ஆன் அல் அதீம், குர்ஆன் இறங்கியதை பற்றி அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது அதீம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த அதீம் என்ற அல்லாஹ் இப்படி பயன்படுத்திய வார்த்தைகளைத்தான் நபி அவர்கள் ஹதீஸில் ரமலானுடைய மாதத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு மகத்துவம் பொருந்திய மாதமாக இருக்கும் என்பதை உங்களது சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். எனவே இந்த மாதத்தை நாம் அமல்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் அலீம் என்று சொல்வதை போல நாமும் நம்முடைய அமல்களின் மூலமாக இந்த மாதத்தை அலீமாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான்.